நேதிக்கும் தேசம் முழுவதும் உனக்கு கொடுத்தேனே. உன் காலடி நேதிக்கும் தேசம் முழுவதும் உனக்கு கொடுத்தேனே. நீ மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக ஜூலை மாதத்தினுடைய நிறைவு நாள். இந்த நாளிலே யோசுவா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் கடவுளாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையிலே கொடுத்து விட்டார் என்றார். தேவனுக்கு பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கை எப்பொழுதும் போராட்டம், நெருக்கம், அச்சுறுத்தல், பயம் இவைகளிலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கடவுள் என்ன செய்கிறார்? எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விரோதமாக எழும்பின எல்லா மக்களையும், நமக்கு விரோதமாக கூட்டம் கூடின அனைத்து மக்களையும் ஒரு குகையிலே போட்டு அடைத்து கல்லை வைத்து மூடிவிட்டதாக, அவர்களை காவல் வைப்பதாக அங்கு யோசுவாவை பார்க்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் பார்க்கிறோம். காவல் வையுங்கள், கர்த்தர் அவர்களை உங்கள் கையிலே கொடுத்தார். இன்றைக்கு நாம் யாரை பெரியவர்களாக நினைக்கிறோமோ, யார் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ, யார் நமக்கு தீங்கு செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ, உடனிருந்து கொண்டே நமக்கு துன்பத்தை உண்டாக்குகிற மக்களாக இருக்கிறார்களோ, அவர்களை தேவன் இன்றைக்கு நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய பணியிலும் கூட அநேக நேரங்களில் அநேகருக்கு நாம் ஒரு பணிவுள்ள ஊழியனாக இருந்தாலும் கூட நிர்வாகத்தில் வருகிற இன்னல்கள், இடையூறுகள், கருத்து வேறுபாடு இவைகள் நிமித்தமாக தண்டிக்கப்படும் போது, கோபப்படும் போது, செயல்படும்போது, விரோதமாக செயல்படும்போது அவர்களை தேவன் என்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நீ அமைதியாக இருப்பாய், நீ மௌனமாக இருப்பாய், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். என்னுடைய ஊழியத்தில் ஒரு ஜெபம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது கர்த்தர் நீ சும்மா இருப்பாய், நான் உனக்காக பேசுவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கும் உலக வாழ்க்கையில், போராட்டத்தில், கஷ்டத்தில், வியாதியில் நீ போரிடும்போது உன் சத்துருக்கள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கத்தக்கதாக, திரும்பி ஓடத்தக்கதாக தேவன் உங்களுக்காக அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு ஒரு கப்பல் கடலில் செலுத்தப்படுவதற்கு முன்பு அது சோதனை ஓட்டத்தில் நிற்கும்படியாக இந்த சோதனைகள் நமக்கு வரும் பொழுது அன்பான இறை மக்களை அது கவனமாக நம்மால் கண்காணிக்கப்பட வேண்டும். சோதனையில் காலத்திலே அது விழுந்து விடாதபடி அதனுடைய எல்லா காரியங்களையும் கவனமாய் நாம் பார்த்து கொண்டே சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாளை நாம் கர்த்தருக்கு பிரியமாக நாம் இயக்கும் பொழுது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தம்முடைய அகத்தை பார்க்கும்படி நம்மை இந்த நாளிலே ஊக்குவிக்கிறார். இதன் மூலம் நம்முடைய பலவீனங்களை அவர் அடையாளம் கண்டு அவைகளை உடனடியாக சீர்படுத்த முடியும். நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களை துவக்கம் தேவன் முதல் இறுதி வரை உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்மை பற்றி உண்மை தேவனுக்கு முன்பாக வெளிப்படும் ஒரு நாள் வருகிறது. எனவே பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த நாளில் ஆயத்தப்படுவோம். அன்பானவர்களே, கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்கள் கைகளில் உங்கள் எதிரிகளை, சத்துருக்களை, உங்கள் போராட்டங்களை, உங்கள் தேவைகளை உங்கள் கையிலே கொடுப்பார். நன்மையான எந்த ஈவையும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட தூய சிந்தையும் தூய கிருபைகளையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த நினைவோடு இந்த நாளை கடவுள் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் எங்கள் கையில் கொடுத்த எல்லா சத்துருக்களையும் நன்மையான காரியங்களையும் நாங்கள் சோதித்து ஆராய்ந்து அறிந்து பயன்படுத்த உதவி செய்யும்படியாய் கடவுளை நோக்கி பார்ப்போம். சகலவற்றையும் நேர்த்தியாக செய்கிற எங்கள் நல்ல பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் அந்த வார்த்தையினால் நாங்கள் பரிசுத்தமாவோம், குணப்படுவோம், பலப்படுவோம். உமக்கே துதி, கனம், மகிமை யாவற்றை செலுத்துகிறோம். இயேசுவின் இன்பநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.